Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video number 10th standard maths chapter 3 algebra exercise 3.4 பார்க்க போறோம். So the first question நமக்கு reduce each of the following expressions to its lowest form னு கொடுத்திருக்காங்க. So இத நம்ம already detailed example 3.13 ல cover பண்ணிருப்போம். அதோட exercise problem தான் இது. So நமக்கு already simple தான். நமக்கு ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க p of x by q of x ஃபார்மில். ஸோ நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எந்தெந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன வருதோ அதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இதை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதலாம். பிகாஸ் ஒன்னை நம்ம ஒன் ஸ்கொயர்னு போடலாம். ஒன் ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான், ஒன் கியூப் போட்டாலும் ஒன்று தான். ஸோ நான் ஒன் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட். அதுக்கான ஃபார்முலா என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். கீழே வந்து எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ். ஸோ இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை நம்ம நியூமரேட்டரி டினாமினேட்டரி தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 18 நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு இங்கே மைனஸ் 11 வரணும். ஸோ 18 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாம். ஸோ மைனஸ் 11க்கு மைனஸ் 9 மைனஸ் 2 அப்படின்னா மைனஸ் 9 மைனஸ் 2 வந்து மைனஸ் 11, மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 18. ஸோ நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்புறம் நமக்கு இங்கே என்ன வரும் நியூமரேட்டரில் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும் டிவைடட் பை இங்கே 4. ஸோ 4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா we can split it as 2 2. ஸோ நமக்கு இங்கே வந்து மைனஸ் 4 வரணும். ஸோ மைனஸ் 2 மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2 மைனஸ் 2 வந்து மைனஸ் 4, மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 4. கரெக்டாக? ஸோ கீழே நமக்கு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ ஒரு எக்ஸ் மைனஸ் 2 ஒரு எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதுதான் ஃபைனல் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ஓட சிம்பிளிஃபைடு லோயஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதுதான் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 9xை காமனாக வெளில எடுக்கலாம் மேலே நியூமரேட்டரில். ஸோ 9xை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் 9 இருக்கும். ரைட்? 9x இன்ட்டு எக்ஸ் வந்து 9x ஸ்கொயர், 9x இன்ட்டு 9 வந்து 81x டிவைடட் பை கீழே நம்ம வெறும் எக்ஸை மட்டும் காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9 இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் 9ஐ ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸ்ப்ளிட் பண்ணால் ப்ளஸ் 8 கிடைக்கணும். ஸோ அதுக்கு மைனஸ் 9னா 9 இன்ட்டு 1 அண்ட் இங்கே ப்ளஸ் 8 இருக்கிறதுனால ஸோ இங்கே ப்ளஸ் 9 இங்கே மைனஸ் 1. ரைட்? ஸோ 9 இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸ் 9, 9 மைனஸ் 1 வந்து 8. ஸோ 9x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும், இந்த எக்ஸ் ப்ளஸ் 9 இந்த எக்ஸ் ப்ளஸ் 9ம் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 9 பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம கிடைக்கிற லோயஸ்ட் ஃபார்ம் என்னென்னா 9 பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட லாஸ்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதான் இதான் லாஸ்ட் சப்டிவிஷன். நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா p ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 பை 2p கியூப் மைனஸ் 24p ஸ்கொயர் ப்ளஸ் 64p. ஸோ மேலே நமக்கு இருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபார் தட் மைனஸ் 40யை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸ்ப்ளிட் பண்ணால் மைனஸ் 3 கிடைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம 8 5s are 40
ஸோ மைனஸ் 40 வரணும், அதே மாதிரி இங்கே மைனஸ் 3 வரணும் அப்படின்னா இங்கே மைனஸ் 8 இருக்கணும். ஸோ மைனஸ் 8 இன்ட்டு 5 மைனஸ் 40, மைனஸ் 8 ப்ளஸ் 5 மைனஸ் 3. ஸோ மேலே இருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். நமக்கு கிடைக்க போகிற ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5, ரைட். கீழே வந்து நம்ம 2pயை காமனாக வெளில எடுக்கலாம். 2pயை காமனாக வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் நமக்கு p ஸ்கொயர் மைனஸ் 12p ப்ளஸ் 32 கிடைக்கும். ஸோ அகெயின் நமக்கு இங்கே ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ 32வை ஸ்ப்ளிட் பண்ணோம், மைனஸ் 12 கிடைக்கணும். ஸோ 32 ஸ்ப்ளிட் பண்ணி மைனஸ் 12 கிடைக்கணும் அப்படின்னா we can write it as 8 into 4. ஸோ 8 4 நமக்கு 32. ஸோ மைனஸ் 12 கிடைக்கிறதுக்கு மைனஸ் 8 மைனஸ் 4. ஸோ மைனஸ் 8 மைனஸ் 4னா மைனஸ் 12. மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 4 32. ஸோ கீழே டினாமினேட்டரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, x minus 8 into x plus 5 divided by 2p into x minus 8 into x minus 4. Sorry, சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. ஓகே, ஸோ மேலே நியூமரேட்டரில் நான் எல்லாமே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன், கீழே டினாமினேட்டரில் பின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலி கொஷினில் பி தான் இருக்குது. ஸோ என் சைடில் தான் மிஸ்டேக், ஐம் சாரி. ஸோ இது வந்து எக்ஸ் கிடையாது, திஸ் இஸ் பி. ஸோ p, ரைட். ஸோ கீழே வந்து p அண்ட் இங்கேயும் வந்து p. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாலே எக்ஸில் சால்வ் பண்ணதால் ஒரு ஹேபிட்டில் சால்வ் பண்ணிட்டேன், சாரி, ரைட். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் p minus 8 into p plus 5 by 2p into p minus 8 into p minus 4. ஸோ இந்த p minus 8 இந்த p minus 8 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா p plus 5 divided by 2p into p minus 4. ஸோ த லாஸ்ட் சப்டிவிஷன் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம கிடைக்க போகிற லோயஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா p plus 5 by 2p into p minus 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபோர்த் சப்டிவிஷன். இதோட நமக்கு எக்ஸசைஸ் 3.4ல் ஃபர்ஸ்ட் கொஷின் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் கொஷினை பார்ப்போம். தேங்க்யூ.